என்ன மச்சி, ஹனிமூனுக்கெல்லாம் போயிருக்க? எப்படி? ம், ம், ம். என்னடா பல்லு வலியா? பல்லு வலியா? ஏ மச்சி, உனக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டேன்டா. ம், போய்கிட்டா? போய்கிட்டுலாம் ஒன்றும் இல்லை, வந்துக்கிட்டு தான் இருக்குது. வந்துக்கிட்டு இருக்கா? என்னடா சொல்ற? ஆ, வாந்தி. வாந்தியா? ஆமாண்டா. எப்ப அந்த மேட்டுப்பாளையத்துல ஏற ஆரம்பிச்சோமோ மலை, அதுல இருந்து நிக்காம அங்க இங்க அங்க இங்கன்னு நிறுத்தி நிறுத்தி இவ வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து சி என்ன மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டாடா. ஐயே ஐயேன்னு மட்டும் இல்லடா, போய் போய் வாந்தி எடுத்த இடம்னு கூட பார்க்காம ரோட்லயே படுத்துறான்டா. இவளை வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய அல்லோல் ஆயிப்போச்சு. கார்ல வந்திருந்தா கூட அப்படியே படுக்க வச்சே கூட்டிக்கிட்டு வந்திருப்பேன். வரும்போது பைக் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன்டா. வந்த நேரமோ என்னமோ தெரியல, நான் என்னமோ நினைச்சு வந்தேன். படங்கள்ல எல்லாம் எப்படி ஹீரோ ஹீரோயினி பைக்ல போறாங்க வராங்க அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ரியாலிட்டி ரொம்ப மோசம்டா. சி, இப்ப நினைச்சா கூட பத்திக்கிட்டு வருது. கடவுளே, ச்சே, இப்படி உப்பு சப்பு இல்லாம ஆயிப்போச்சே மச்சி. இதுல வேற ரெண்டும் கட்டாய இடம் மாதிரி கீழேயும் போக முடியல, மேலையும் ஏற முடியல. நடுவுல நிறுத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு என்னால வர முடியாது அப்படின்ட்டா. இந்த நேரத்துல பஸ்ஸும் இல்ல ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், இன்னைக்கு ஜோலி முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைச்சேன். ராத்திரி வேற கரடி வரும், புலி வரும், ஜிங்க வரும்னு வேற பயமுறுத்தி விட்டாங்களா. இதுல வேற என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா கெஸ்ட் ஹவுஸ் போனியா இல்லையா? இவளெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க கெஸ்ட் ஹவுஸ் போறது? இங்க ஒருத்தவங்க வீட்டுல தான் ஹோம் ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். யாருடா, சொந்தக்காரங்களா? சொந்தக்காரனும் கிடையாது, பந்தக்காரனும் கிடையாதுடா. இங்க நாங்க வந்தோம், வந்த வழியில இப்படின்னு சொன்னா உடனே அவங்க இருந்துட்டு சரி பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. சரி, நமக்கும் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்ட்டு இங்கே இருந்துட்டோம். போய் அங்கே கெஸ்ட் ஹவுஸில் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே இவங்களுக்கு கொடுத்துட்டு போவோமே அப்படின்னு இங்கே வந்து இருந்துட்டோம்டா. பரவாயில்லடா, நான் கூட என்னமோ நினச்சேன், நல்லா பார்த்துக்கிறாங்கடா. ம், சரி சரி. அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் எப்படி? காசு கலெக்ஷன் ஆணுச்சா? எவ்வளோ ஆச்சு? என்ன ஏது? ஒன்றுமே நீ படுக்க சொல்லாமல் இருக்க. நானா ஃபோன் பண்ணி தான் கேட்கணுமா? நீ ஏன் இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா? தானே, எதுல கண்ணும் கருத்துமா இருக்கானோ இல்லையோ, காசு விஷயம்னா கழுத கண்ணும் கருத்துமா இருப்பான்டா. அதெல்லாம் வந்துக்கிட்டு தாயா இருக்குது. நேத்தை விட இன்னைக்கு டபுள் மடங்கு ஏறி இருக்கு. அப்படியா? சரிடா சரிடா, இப்போதாண்டா எனக்கு உயிரே வந்துச்சு. இவளால என்னால எதையுமே யோசிக்க முடியாம போச்சு. இனி வாரு எதுவுமே யோசிக்க முடியாது. அப்புறம் கலெக்ஷன் அமௌண்ட்டெல்லாம் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டுரு, சரியா? உன் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கா நான் கண்ணும் கருத்துமா இருந்து வாங்கிட்டு இருக்கேன். மச்சி, பல்காக உன் அக்கௌண்ட்டில் போட முடியாதுடா. அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக உன்னோட அக்கௌண்ட்டுக்கே டிரான்சாக்ஷன் வச்சோன்னு வையே, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டணும்டா. அதுக்கப்புறம் பாதி பணம் அதுலேயே போயிடும். அப்புறம் நீ என்னடா பண்ணுவ? என்னடா பொசுக்கு பொசுக்குன்னு குண்டை தூக்கி போடுற? ஆமாம் மச்சி, அதனால் என் அக்கௌண்ட்டில் கொஞ்சம், அப்புறம் லைலா அக்கௌண்ட்டில் கொஞ்சம், அப்படி இப்படின்னு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சேன்னு வையி, அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. அதுவும் சரிதான், அதெல்லாம் சரியா வரும் மாப்பிள்ள. அதுவும் இல்லாமல் நினச்சோன்னே நான் வேற ஸ்டாக் வாங்கணும், சேல் பண்ணணும், ஏகப்பட்ட விஷயம் இருக்குடா மச்சி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. நினச்சோன்னே அதில் பணத்தை போடணும், எடுக்கணும். சரி, ஓகே. இப்போதைக்கு மட்டும் 16 லட்சம் ரூபா கிடச்சிருக்கு மச்சி. அதனால் அதை வச்சு நான் பண்ணுறேன். பண்ணிட்டு டபுள் மடங்கான அமௌண்ட்டை நாளைக்கு உனக்கு கொடுத்துட்றேன். ஓகே மச்சி, உன் விருப்பப்படியே செய்யு. நான் விருப்பப்படி செய்கிறேன், நீ உன் விருப்பப்படி அங்கே இருந்துட்டு வா, சரியா? இங்கே ஒன்றும் அவசரம் கிடையாது, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அக்கு வேற ஆணி வேற பிசுறு தட்டாமல் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு. சரி மச்சி, நீ இருக்க தைரியத்துல தான் நான் இங்க இருக்கேன். நீ தான் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கணும். பாத்துக்கிறேன், நான் பாத்துக்காமையா? எப்பா முடிவா இதுக்கு எவ்வளவு விலை சொல்ற? அக்கா, காய்கறி விலையெல்லாம் ஏறி போச்சுக்கா, உங்களுக்கே தெரியும். இப்படி கராரா கேட்டா எப்படி? தக்காளியே 1 கிலோ 50 ரூபா வருதுக்கா, பார்த்து போட்டு கொடுக்கா. மொத்தமா சேர்த்து 200 ரூபா வாங்கிக்க, போதுமா?
ஏக்கா கேரட் 1 கிலோ, பீட்ரூட் 1 கிலோ, எல்லாமே ஒவ்வொரு கிலோ போட்டிருக்கேன்க்கா. 1 கிலோ வெளி இடத்துல எல்லாம் 50 ரூபா 60 ரூபாக்கா. நீ தெரிஞ்ச ஆளு, உனக்கு 40 ரூபா தாக்கா போட்டிருக்கேன். அதுக்கே ஒரு அமௌண்ட் வந்துடும். ஐயே, உன் கூட என்ன பெரிய நொச்சா இருக்குது. கொஞ்சமாவது பார்த்து போட்டு குறைச்சா தானே நான் மறுபடியும் வாங்கறதுக்கு வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். இப்படி பண்றியப்பா. உங்ககிட்ட பேசியே ஜெயிக்க முடியாதுக்கா. உங்க பையன் தான் அனுப்பிவிடுங்க, அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீ என் பையன்கிட்ட பேசுற அழகு எனக்கு தெரியாது. உங்க அம்மா இப்படி சொல்றாங்கப்பா அப்படி சொல்றாங்கப்பான்னு சொல்லி ஒட்டிக்கிறட்டியே அவன்கிட்ட வாங்கிட்டு போயிடுவேன். அவன் ஒரு இழிச்ச பையன், எந்த இதையுமே அடிச்சு பேச மாட்டான், அப்படியே பேசி போடுவான். இது வேணா விவரமா இருங்க. ஏக்கா, நீ கொடுக்குற 5 10 வச்சு நான் என்னக்கா கோட்டையாக்கா கட்ட போறேன்? ஏக்கா ஷோ, என்னயா நீ? ஏக்கா, இதுல எல்லாம் கணக்கு பார்க்காதக்கா. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 400 ரூபா போதுமா? 480 ரூபா காய். சரி, இதுக்கு மேலே உங்ககிட்ட எதிர்பார்க்கவா முடியும்? 80 ரூபா தர்மத்துக்கு விட்டதாவே இருந்துட்டு போட்டும். 400 ரூபாயே கொடு போதும். 500 ரூபாய்க்கு சில்லற இல்லை, நாளைக்கு வாங்கிக்கலாம். அதானே பார்த்தேன். உங்ககிட்ட இருந்து காசை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் நான் இருங்கக்கா. உன்னைய விட கீழே இருக்கவங்களாம் கூட கொடுத்துட்றாங்கக்கா. நீ தானே அப்படி பண்ற? எவரு அவங்கள 20 ரூபா 30 ரூபாய்க்கு அண்ணான நாளைக்கு வாங்குவாங்க. நான் உங்ககிட்ட பல்கா வாங்குறாள், என்கிட்ட கணக்கு போடாத. இன்னைக்கு முடிஞ்சதுன்னா எப்படியா இருந்தாலும் முடிஞ்சோடனே காசு தருவேன், அவ்வளோதான். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தாப்புல அத்தையை தேடி போனா அத்தையே நிக்கிறாங்களே. அத்தை, அடடே, என் மருமகனும் பையனும் வந்திருக்காங்களா? வாங்க வாங்க. இந்த உள்ள போங்க, நான் தான் வந்துடுறேன். தம்பி, இதுக்கு எழுதிக்கப்பா. வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்திருக்காங்க. எங்களுக்கு இதை வித்தா எவ்வளோ கிடைக்கும்? 5 10 கிடைக்கும். எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட தான் அடிச்சு பேசி வியாபாரம் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கடைங்களுக்கு போட்டா அப்படியே கொடுத்த காசுக்கு வாங்கிட்டு வருவாங்க. என்னங்கடா உங்க சட்டம்? என்னங்கடா உங்க திட்டம்? என்னங்கடா உங்க சட்டம்? என்னங்கடா உங்க திட்டம்? பரவாயில்ல மாடு, நான் கூட தண்ணி பட்டோனே திமிருமோன்னு நினைச்சேன். அது பாட்டுக்கு நின்று குளிச்சுக்குது. அதெல்லாம் நான் குளிப்பாட்டிக்கிறேன்ப்பா, நீங்க கம்முன்னு இருங்க. தண்ணியில ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருக்காதீங்க, உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிடும். அம்மா திட்டுவா அப்படி தண்ணியில ஆடிட்டு இருக்கிறதுக்கு. இவங்க தான் ஆடுறாங்கன்னு பார்த்தா ஆர்த்தி அஞ்சலியும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சரியான அடி உள்ள போகுது இன்னைக்கு பேரா அங்க வீட்டுல. மாமா, அப்பாவுக்கு மாமா தான் தண்ணிக்குள்ள விட்டாங்கன்னு சொன்னா அடிக்கவே மாட்டாங்க. அத்தாடி அத்தா, இப்போ உள்ள பிள்ளைங்க நல்ல விவரமா இருக்குதுங்க. மாமா, நான் வேணா தண்ணி எடுத்து ஊத்தவா? நீங்க தேய்க்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சுபிக்கண்ணு, நான் பாத்துக்கிறேன் சரியா? நீங்க கம்முன்னு உட்காந்துருந்தா மட்டும் போதும். அவங்கள தண்ணியில ஆடுறாங்க, நீங்க தண்ணிக்குள்ள இறங்கி ஆட வேண்டியதானே? எனக்கு நீச்சல் தெரியாது. அண்ணி, எனக்குமே முதல்ல நீச்சலே தெரியாது தெரியுமா? அப்பா என்னை இதுக்குள்ள தான் வச்சு பழக்கி விட்டாரு. வாங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். சரி சரி, பிள்ளைய இது பண்ண வேணாம், நான் அப்புறமேட்டுக்கு சொல்லித்தரேன் சரியா? இப்போதைக்கு கம்முன்னு இருங்க. பாவம், இந்த சுபி குட்டிக்கு ஒசரமாவது கடை வாங்கி கொடுக்கட்டும். நம்ம என்னதான் பண்றது? ஒரு பக்கம் நம்ம கட்டுன புருஷன் நம்மளுக்கு ஒரு 10 ரூபா வாங்கி கொடுன்னு முதல்ல கேட்டிருக்கேன். அதுக்குள்ள அண்ணன் தான் முக்கியம்னு செய்யறான். சரி, அவங்களும் ஒரு காலத்துல செய்யறாங்களா என்னன்னு பார்ப்போம். நம்ம கணக்கு வழக்கு பார்க்காம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றோம். அதனாலதான் கட்டின பொண்டாட்டியை நம்ம கிட்ட கணக்கு பார்க்குது. இன்னும் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஓஹோ, அப்படியா? சரிங்க மேடம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களாவா? ஹே, எப்பயும் அரவிந்த் அப்படி இப்படின்னுவ, இப்ப என்ன வாங்க போங்கன்ற? இனிமே எல்லாம் அப்படிதான். ஹேய், நீ எப்பயும் போல நார்மலா கூப்பிடு. நீ திடீர்னு வாங்க போங்கன்னு கூப்பிடுறது எனக்கு ஜர்க் ஆகுது. அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க, அம்மா சொல்லியிருக்காங்க. கட்டிக்க போறவங்கள இனிமே அப்படிலாம் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. என்னதான் சின்ன வயசு ஃப்ரெண்டா இருந்தாலும் இனிமே அவங்க உனக்கு மரியாதை கொடுத்து தான் பண்ணணும், அப்படி இப்படினாங்க. ம், ஓகே ஓகே. என்னங்க ஓகே? என்ன ஓகேனா எல்லாமே தான் ஓகே. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. போக போக புரியும், இந்த பூவின் வாசம் தெரியும், இந்த பூவின் வாசம் தெரியும்.
இல்லை எல்லாருடைய ஆதார் கார்டு போட்டோ ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாமே ஜெராக்ஸ் இருக்குது. இது போதும் தானே? இதை அப்படியே நான் தலைவிக்கிட்ட கொடுத்துறவா, இல்லை நம்ம குழுவில் யாராவது ஒருத்தர் தலைவியாக இருக்கணும்னாங்க, யார் இருக்கீங்க? ம் தலைவிக்குன்னா நிறைய படிச்சிருக்கணும். எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை. அதுவும் இல்லாமல் வரவுகளுக்கு உறுதிமொழி எடுக்கணும், கையெழுத்து வாங்கணும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் நீங்களே யாராவது ஒருத்தர் இருங்க. யார்கிட்ட சொல்லுவோம்? ஐயோ ஏக்கா, என்னையெல்லாம் பார்க்காதீங்கக்கா. எனக்கு வீட்டு வேலையும் காட்டு வேலையுமே சரியாக இருக்குது. போதாத வரைக்கும் இந்த 2 பிள்ளைங்களை காலங்காத்தால எழுப்புறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும். வாரம் வியாழக்கிழமான இவங்ககிட்ட எல்லாம் காசை வாங்கி சேர்க்கறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும்க்கா. அதனால் என்னைய விட்டுருக்கா. சப்பா, இவ வேற நம்ம ஒன்று சொன்னால் இவ ஒன்று சொல்லுவா. அக்கா எனக்கெல்லாம் எழுத வைக்கலாம் தெரியாதுக்கா. ஆளாளுக்கு நான் முடியாது நான் இப்போ என்னால் மட்டும் என்ன முடியும்? நான் என்ன மாட்டையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் பார்க்கவும் முடியாது. நான் அடிக்கடி ஊருக்கு போகிற ஆள். காசு இருந்தால் கொடுத்துட்டு போயிடுவேன். தலைவினா பொறுப்பாக கொடுக்கணும் வைக்கணும். அதுதான் மாட்ட சொன்னால் மகா நீ இப்படி பண்ணுற. உங்களுக்கே தெரியும், என் வீட்டில் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் காட்சின்னு வச்சோம்னா நான் அங்கேயே நேரம் சரியாக போயிடும். ஒவ்வொரு வீடும் போய் பார்த்து வாங்கிட்டு வரதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்காது. அக்கா எனக்கு டைம் இருந்தால் செய்யலாம்க்கா, ஆனால் எனக்கு நேரம் சுத்தமாக இல்லைக்கா. எனக்கு வீட்டு வேலையே காலையில் எழுந்திரிச்சா சரியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் என் 2 பிள்ளைங்க 2 ஊருக்கு சமம். அதுங்களை சமாளித்து பள்ளிக்கூடம் அனுப்புறதே 2 யுகத்துக்கு போயிட்டு வர மாதிரி. இதில் எங்கக்கா என்னால் அங்கே இதெல்லாம் பார்க்க முடியும்? அதெல்லாம் முடியாதுக்கா. நீங்களே பார்த்து எல்லாம் பண்ணுங்க. ஏம்மா அப்படின்னு நானே பார்த்துக்கிறேன். காசில் ஆளாளுக்கு ஒரு 200-300 ரூபா கொடுத்துருங்க. வெள்ளம் திங்கிறது ஒருத்தன், விரல் சூப்புறது இன்னொருத்தனா, கஷ்டப்பட்டு கடன்பட்டு நாங்கள் வாங்குவோமா? இவங்க நோகாமல் நோம்பு கும்பிடுவாங்களாம். உங்களுக்கெல்லாம் ரத்தம், எங்களுக்கெல்லாம் தக்காளி சட்னி. போய் வாங்கடினா வலிக்குது, இதுக்கு மட்டும் வலிக்காது. நீ எவ்வளோ பெரிய டானு, எவ்வளோ பெரிய ஆளு, பார்த்து வாங்கு. என்ன பண்ணுறது? கழுதைக்கு வாக்கப்பட்டா கணச்சி தானே ஆகிறதா இருக்கு. உங்களுக்கெல்லாம் வாக்கப்பட்டா அப்புறம் இப்படித்தான் இருக்கும் என் பொழப்பு. சரி புலம்பாத. வாங்க வாங்க, காலையில கூட ஃபோன் பண்ணி பேசுனேன். அப்போ கூட வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல பாரு. திடுதிப்புன்னு வந்திருக்கிறத. அது அத்தை. சரி உட்காருங்க, நான் அந்த காப்பி வச்சு எடுத்துட்டு ஓடியாடுறேன். இல்லத்த அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை. அங்கெல்லாம் வந்தப்ப தங்கமா தாங்கின ஒரு வேலை கூட செய்ய விடாம இங்க நான் உன்னைய பார்த்துக்கிட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறதா? கம்முன்னு உட்காரு, நான் வரேன். வீட்டுல காய் ஒன்றும் இல்லை. அதான் சரி காய் பையன் வந்தான், சரி வாங்குவோன்னு பார்த்தேன். நீங்க வாரீங்கன்னு முன்னாடியே ஒரு போனை போட்டுட்டு வந்திருக்கணும். ஒரு போனும் போல ஒன்றும் பண்ணல. சரி பக்கத்துல வந்துட்டாவது கூப்பிட்டுருந்தீங்கன்னா கூட கறி எடுத்து ஆக்கி இருந்திருப்பேன். என்ன பிள்ளைங்க இப்போ என்ன உட்காரலையா? நின்றுகிட்டு இருக்கீங்க, உட்காரலாம்ல. உட்காரதெல்லாம் இருக்கட்டும் அத்தை. முக்கியமான விஷயம் அதான் பேச வந்தோம். இது பொண்ணு விஷயம் வேற. நேரில் பேசினாதான் சரியாக இருக்கும் ஃபோனில் பேசுகிறத விட. அதான் நேர்லே பேசிடலான்னு வந்தோம். பொண்ணு விஷயமா? என்னது வரதட்சணை பற்றியா? நான் தான் சொன்னேன்ல, பொண்ணு கட்டுன சிலையோட வந்தால் மட்டும் போதும். பொண்ணுக்கு தேவையானதை நான் வாங்கி போடுறேன். இம்புட்டு சொத்து இம்புட்டு வீடு வாசலாம் எதுக்கு? அவங்களுக்காகத்தானே. பையனும் கை நிறைய சம்பாதிக்கிறான், இது போதுமே. அத்தை இதில் தான் ஒரு சிக்கலே அத்தை. சிக்கலா? என்ன சிக்கலு? இல்லைத்த, காலையில் உங்ககிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சிம்ரன் அக்கா வந்தாங்க. வந்தோடனேயும் நான் இந்த மாதிரின்னு சொல்லி நானே எல்லாம் சொன்னேன். ஆனால் அந்த அக்கா எல்லாத்தையும் கேட்டுவிட்டு கடைசியில் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு மனசில் வேற ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள மறந்துட்டு வேற ஒரு கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியாதுன்ட்டா. அதனால் அந்த பையனுக்கே பிள்ளைய கட்டி வைக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அத்தை. உனக்கே தெரியும், இருந்து நம்ம காட்டி இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னா, அது பொருட்களையும் அதுக்குள்ள என் சந்தோஷத்தை ஒரு நிமிஷத்துல நுறுக்கிட்டியம்மா. ஐயோ அத்தை, நான் ஒன்றும் வேணும்லாம் எதுவும் பண்ணலை அத்தை. நம்ம கார்த்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அது எங்களுக்கும் சந்தோஷம் தானே. நாங்களும் எவ்வளவோ கனவு கண்டோம், பையன் கல்யாணத்துக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு. கடைசியில் எங்கள் தலையிலே துண்டு விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதை எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப தயக்கமாக போச்சு. அதான் நேரடியாக ஓடி வந்தேன். மன்னிச்சிருங்க அத்தை, எல்லாமே என் தப்பு தான். பொண்ணை பற்றி விசாரிக்காம பொண்ணு பார்த்தது என் தப்பு தான்.
உங்கள் மனசுலேயும் ஆசை வார்த்தை காட்டி இப்போ கார்த்தி மனசுலேயும் ஆசை வார்த்தை காட்டி என் பையனுக்கும் நான் உயிரோட இருக்கும்போது ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்ப்போன்னு தான் ஆசைப்பட்டேன். அவன் நினைச்ச வாழ்க்கையே அமையல. நான் அமைச்சு வைக்கணும்னு நினைச்ச வாழ்க்கையே அவனுக்கு அமையல. அவன் என்ன வரம் வாங்கிட்டு வந்தான்னு தெரியலப்போ. எனக்கு பிள்ளையா பிறந்த பாவத்துக்காக என்னமோ தெரியல, அவனுக்கு இப்படி ஒரு குடுப்பனம் இல்லாம இருக்கு. பெத்த தகப்பனும் இல்ல, கட்டி வைக்கலான்னு பார்த்தா ஒரு பிள்ளையும் அமைய மாட்டேங்குது. இவனா விரும்பி போனா அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் தான் ஆகுது. சரி, நம்மளா ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வைப்போன்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகுது. என் பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆக மாட்டேங்குதே. ஆண்டவனே. அந்த அக்காவுமே கூனி குறுகி போய் தான் என்கிட்ட இதை சொன்னாங்க. என்னத்தை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா? இந்த பையன் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்போ அதே மாதிரி வேண்டாமே போச்சு. என்ன பண்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி விடுங்கத்த, இதுவும் கடந்து போகும். நம்ம கார்த்திக்கு ஒரு நல்ல புள்ள அமையும். அந்த நம்பிக்கை எனக்கு இல்லைம்மா. யார் யார் வாழ்க்கையிலேயோ என்னென்னமோ நடக்குது. இவனை விட சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் காட்சி நடக்குது. என் பிள்ளைக்கு ஒரு கொடுப்பனை இல்லை. அந்த ஊருக்கு வந்த நேரமாவது அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது நினச்சி சந்தோஷப்பட்டேன். அதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஆயிப்போச்சு. இனி நான் என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட போய் என் பொண்ணு கொடுக்கலன்னு சண்டையா போட முடியும்? சரி, என் பிள்ளைக்கு வாச்ச வாழ்க்கை அவ்வளோதான். அழாதீங்க அத்தை, அழாதீங்க. இல்லைம்மா, என் வீட்டில் சின்ன குருவி கூடு கட்டுனா கூட அதை நான் துரத்தி விட மாட்டேன். அதுவும் ஒரு இடத்துல இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைப்பேன். குடும்பம் கூட்டியா அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயும் என் பையன் குடும்பம் குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் கொடுப்பனை இல்லாமல் போச்சு. அதை நினைச்சது வருத்தமா இருக்கு. யாருக்கு என்ன பாவம் பண்ணணும், எந்த ஜென்மத்துல எந்த பாவம் பண்ணணும், என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. அத்தை அழாதீங்க அத்தை, இப்படி நடக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்கல அத்தை. யாருன்னு நொந்துக்கிறது? விடுப்பா விடு, என் பையன் வாங்கிட்டு வந்து வரான், அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தோழி பிரியா, இவங்க ஈரோட்லேருந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட 2 வயசு குழந்தை ஷஷ்டிகாஸ்ரீக்கு வந்துட்டு ஹெவி ஃபீவராக இருக்குது, குறையவே இல்லைன்னு. அவங்களுக்காக எல்லாரும் ப்ரே பண்ணிக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சிஸ்டர், நீங்கள் கவலையே படாதீங்க, கடவுள் என்றைக்குமே துணை இருப்பார். நீங்கள் மனசு விட்டுறாதீங்க, பாப்பாவுக்கு நல்லபடியாக குணமாகிடும். நீங்கள் எல்லாரும் அந்த பாப்பாவுக்காக ப்ரே பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எனக்காக இந்த ஒரு சின்ன உதவியை மட்டும் செய்யுங்க.